இனிமே உனக்கு குடும்பம் வரப்போகுதுடா. நாளை பின்ன பொண்டாட்டி புள்ளன்னு உனக்கு ஒரு குடும்பமே வரப்போகுது. முதல்ல அதுக்கு தான் நீ முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் மத்தவங்க எல்லாம். மா, இது நம்ம எல்லாருக்கும் சம்பந்தப்பட்ட விஷயமா? அப்படி என்னடா பிரச்சனை? மா, கோவில்ல முருகன் சிலைய திருடிட்டானுங்க. என்னடா சொல்ற? ஆமாமா. அது சரி, அது எதுக்கு அந்த குழந்தை வந்து சொல்லுச்சு உனக்கு? துளசி கையில இருந்த சிலைய தான் திருடிட்டு போயிட்டானுங்க. சிலை மட்டும் கிடைக்காம இருந்திருந்தா இந்த திருவிழாவே நடந்திருக்காதுமா. அதனாலதான் நான் போனம்மா. சரி, அதுக்கு நீ போகணும்னு என்னடா அவசியம் இருக்கு? போலீஸ் இருக்கு, கோவில் நிர்வாகம் இருக்கு. அவங்க மீட்டு கொடுக்க மாட்டாங்களா? எல்லாத்துக்குமே நீ தான் ஓடணுமா? மா, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லம்மா. நீ பண்ணதுதான் வெற்றி, நியாயமே இல்ல. முதல்ல நம்ம பிரச்சனைய பார்க்கணும், நம்ம சந்தோஷத்தை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் மத்தவங்கள பத்தி எல்லாம் யோசிக்கணும். இங்க பாரு, இப்படியே இருந்தேன்னு வெய்யே, நாளைக்கு உன் பொண்டாட்டி வந்து என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவா. அப்படி ஒரு நிலைமையை உருவாக்கிடாதடா. அப்படிலாம் நடக்காதுமா. அம்மா, நீங்க வர வர சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப கோவப்படுறீங்கம்மா. அம்மா, தயவு செஞ்சு உங்க கோவத்தை கொஞ்சம் குறைச்சுக்கோங்கம்மா. என்னடா, நீ தான் எங்க மேல அக்கறை காட்டாம மத்தவங்களுக்காக ஓடிக்கிட்டு இருக்க. முதல்ல நீ அதை மாத்திக்க, இல்லனா எனக்கு கெட்ட கோவம் வரும். இல்லம்மா. இங்க பாரு, முதல்ல எதிர்த்து பேசாத, சொல்றத கேளு. அம்மா சொன்னா சரின்னு தலையாட்டிக்கோ. ம் 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 சரிம்மா. இப்படி உருண்டு இருந்தா உங்க மூஞ்சி நல்லா இல்லம்மா. ஏன் ஆண்டி வெற்றியை திட்டுறீங்க? பின்ன என்னம்மா, அவனுக்காக பூஜை ரெடி பண்ணி வச்சிருந்தா ஏதோ அந்த துளசி சிலைய தொலைச்சிட்டாளாம். அதை கண்டுபிடிக்கணும்னு ஓடி இருக்கான். அதெல்லாம் செய்யறதுக்கு வேற ஆளே இல்லையா? ஆண்டி, உங்க பையன் கொஞ்சம் இறக்க சுபாவம் உள்ளவரு. மத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு ஆபத்துனா ஓடி போய் உதவுவாரு. அதெல்லாம் தப்பு இல்ல. ஆனா துளசிக்கு பண்றதுதான். அவளுக்கு நல்லதுன்னு ஒண்ணு நடக்கவே நடக்காது. அவளுக்கு யாரு நல்லது நினைச்சாலும் அது அவங்களுக்கு தான் ஆபத்து வந்து சேரும். என்னம்மா சொல்ற? ஆமாம்மா, மோனிகாவோட அண்ணாவை அவளுக்கு பேசி முடிச்சோம். கடைசியா என்னாச்சு? ஆக்சிடென்ட் ஆகி என் மச்சான் செத்தே போயிட்டாரு. இன்னைக்கு பாவம் அந்த குழந்தைக்கு யாருமே இல்லாம அதை அவளே எடுத்து வளர்த்துட்டு இருக்கா. நல்லா வசதியா வாழ வேண்டிய குழந்தைமா, போட்டுக்கு நல்ல ட்ரெஸ் கூட இல்லாம அவளோட சேர்ந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. அந்த துளசியால எங்க வீட்ல ஏகப்பட்ட பிரச்சனை ஆண்டி. சரியில்ல, இந்த சம்பந்தம் வேண்டான்னு எங்க அம்மா கிட்ட நான் எவ்வளவோ சொன்னேன். ஆனா என் அண்ணன் கேட்கவே இல்ல. கடைசியில என் அண்ணனும் என் அம்மாவும் பலியாட ஆனது மட்டும் தான் மிச்சம். அவ ஜாதகத்துல அவளுக்கும் அவளை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் எந்த நல்ல காரியமும் நடக்கவே நடக்காதாம். என்னம்மா, இன்னொரு வீட்டுக்கு வாழ போற பொண்ணு, நீங்க அப்படியெல்லாம் தப்பா பேசக்கூடாது. ஐயோ ஆண்டி, அவளை பத்தி தப்பா சொல்லணும்னு எனக்கு எந்த மோட்டிவும் கிடையாது. அவ ஜாதகம் அப்படி இருக்கு, அதுதான் உண்மை. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அவ பாவம்தான், இருந்தாலும் அந்த பாவத்தை நம்ம ஏத்துக்க முடியாதுல்ல. ஆண்டி, நீங்க தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒன்னு சொல்லவா? என்னம்மா?
இப்படி ஒரு ஜாதகத்தோட இருக்கிற பொண்ண நீங்க உங்க வீட்டுக்கு மருமகள் ஆக்குவீங்களா? என்னம்மா இப்படி சொல்ற? நான் என் புள்ளைக்கு அழகு, அறிவு, மாங்கல்ய பாக்கியம் இப்படி எந்த ஒரு குறையும் இல்லாத ஒரு பொண்ணை தான் கட்டி வைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படிதான் நான் திவ்யாவையே முடிவு பண்ணிருக்கேன். நான் எப்படி துளசி மாதிரி ஒரு பொண்ணை என் வீட்டு மருமகளாக்குவேன்? உங்களுக்கே பயமா இருக்குல்ல, அதே மாதிரி தானே சுத்தி இருக்க எல்லாருக்கும் பயமா இருக்கும். ஆமா ஆண்டி, அந்த துளசியால அந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்படுதுன்னு தெரியுமா? பாவம் சிவராமன் ஓடி ஓடி தேஞ்சது மட்டும்தான் மிச்சம். அவரோட குடும்பம் ஒரு இன்ச்சு கூட இன்னும் நகரவே இல்லை. அவங்க வீட்ல எந்த ஒரு நல்ல காரியமும் நல்லதா போய் முடிஞ்சதே கிடையாது. அவளால வாழ்ற வீட்லயும் தர்தரம், போற வீட்லயும் தர்தரம் தான். அவ முகத்துல முழிச்சாலே பாவம் தான். அப்படிதான் அவ ஜாதகத்துல இருக்கு. அதனாலதான் ஆண்டி சொல்றேன், கொஞ்சம் அவகிட்ட இருந்து உங்க புள்ளைய விலைக்கு வைங்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லது. ஏய் மோனிகா, துளசிய பத்தி என்னென்னமா சொல்லிட்டு இருக்க? ஆமா மீனாட்சி, இப்படி சொன்னாதானே அவங்களுக்கு துளசி மேல வெறுப்பு வரும். வெற்றிய அவ பக்கம் போக விடாம கொஞ்சம் பாத்துப்பாங்க. அப்பதான் ஏன் குழந்தை எனக்கு கிடைக்கும். சரியான பிளான் மோனிகா. மோனிகா, பெருசா கேம் ஆடுறதா யோசிக்காத. இந்த கேமை உருவாக்குனதே நான் தான். நீ என்ன பிளான் போட்டாலும் அதெல்லாம் எனக்கு சாதகமா தான் நடக்கும். துளசிக்கு பெரிய உதவி பண்ணியிருக்கோம். இப்போ மட்டும் நம்ம காதுல சொன்னா கண்டிப்பா ஏத்துப்பா. உனக்காக சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு விபூதி வாங்கிட்டு வந்தேன். இந்தாங்க வச்சுக்கோங்க. தேங்க்யூ. துளசி, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கு எத்தனையோ பொண்ணு பார்த்தாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காரணம் சொன்னாங்க. எனக்கு அப்பா இல்லை, அம்மா இல்லைன்னு எத்தனையோ பேர் என்னை ரிஜெக்ட் பண்ணாங்க. அப்பதான் நம்மள மாதிரியே ஒரு ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ண ஒரு பொண்ணு தான் நம்ம கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணி உங்கள் வீட்டுக்கு வந்தேன். நீங்களும் ஓகே சொன்னீங்க. எனக்கு அம்மா அப்பான்னு எந்த உறவும் இல்லை துளசி. நீங்க தான் எனக்கு எல்லாமே. துளசி, தியா இங்க அங்க எங்கேயோ விளையாடிட்டு இருக்கா. சரி, நான் போயிட்டு அப்புறம் வரேன். மேடம். வெற்றி, வாங்க. மேடம், ஹாப்பியா? எனக்கு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க வெற்றி. அன்னைக்கு என் குழந்தையை காப்பாத்தி கொடுத்தீங்க. இன்னைக்கு சிலையை மீட்டு கொடுத்து என் நம்பிக்கையை காப்பாத்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. உங்களை மாதிரி ஒருத்தர் எனக்கு நண்பனா கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என் உயிர் உள்ள வரைக்கும் நான் உங்களை மறக்க மாட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேடம். ஐயோ, அதெல்லாம் இருக்கட்டும். நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டே இருக்கேன். ஆனால் அதை சொல்லவே முடியல.
அதுக்கான நேரம் அமையாமையே போயிடுச்சு. என்ன அது சொல்லுங்க. இல்லை மேடம், அதை அதை எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு என்ன தெரியல. இது வெற்றி? என்கிட்ட சொல்றதுல என்ன தயக்கம்? நீங்க என் குடும்பத்துல ஒருத்தர், அதனால தயங்காம சொல்லுங்க. சொல்லுங்க, என்ன விஷயம்? அது மேடம், ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்புறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெற்றி, நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா? இல்ல இல்ல இல்ல. இல்ல வெற்றி, உங்களுக்கு தான் நிச்சயம் பண்ணிருக்காங்கல்ல. அந்த பொண்ணு உங்க மேல உயிரா இருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. பாக்குறதுக்கும் அந்த பொண்ணு நல்லாதான் இருக்கா. ஐயோ, என்ன முழுசா சொல்லவே விட மாட்டேங்கிறாளே. வெற்றி, என்ன யோசிக்கிறீங்க? அது மேடம், அது வந்து ஐயோ சாரி, ஒரு நிமிஷம், அம்மா கூப்பிடுறாங்க, பேசிட்டு சரிங்க. வரேன், ஒரு நிமிஷம். ஹலோ அம்மா. என்ன கடவுளே இதெல்லாம்? என் காதல சொல்லவே முடியலையே. என் மேல உனக்கு அப்படி என்ன காண்டு? என்ன பார்த்தா பாவமா இல்லையா? வெற்றி, வெற்றி, வாழ்த்துக்கள். அண்ணி, எதுக்கு? லவ சொல்லிட்டீங்கல்ல. என்ன வெற்றி, கோவிலுக்கு வந்து இவ்வளவு நேரமாச்சு? சிலைய மீட்டு கொடுத்து துளசிக்கு அவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க. நீங்க லவ சொல்லிருக்க வேண்டியதானே? இல்ல அண்ணி, நான் இன்னும் சொல்லவே இல்லை. என்ன வெற்றி? சொல்லணும்னு நினைச்சுதான் ஒவ்வொரு முறையும் அவங்க பக்கத்துல போறேன். ஆனா ஏதோ ஒரு தடங்கள் வந்து சொல்ல முடியாமே போயிருது. வெற்றி, நீங்க துளசிக்கு பண்ணது மிகப்பெரிய உதவி. ஏற்கனவே அவ குழந்தை வேற காப்பாத்திருக்கீங்க. இப்போ தொலைஞ்சு போன சாமி சிலைய வேற மீட்டு கொடுத்திருக்கீங்க. உங்க மேல துளசிக்கு எவ்வளவு நல்ல அபிப்பிராயம் இருக்கும் தெரியுமா? என்ன கேட்டா அது துளசி மனசளவுல உங்களை விரும்புறாங்கன்னு தான் அர்த்தம்னு தோணுது. என்ன சொல்றீங்க? ஆமா வெற்றி, நான் கவனிச்சுட்டு தான் இருக்கேன். எல்லாரும் இருக்கும்போது உங்களை ஓரக்கண்ணுல பாக்குறாங்க. நீங்க பாக்கும்போது அவங்க வேற எங்கேயோ பாக்குற மாதிரி முகத்தை திருப்பிக்கிறாங்க. அண்ணி, சும்மா சொல்லாதீங்க அண்ணி. ஐயோ, கோவிலுக்கு வந்து நான் போய் சொல்லுவேனா? அவங்க உங்களை பாக்குறத நான் என் கண்ணால பார்த்தேன். அண்ணி, ஒருவேளை இவன் ரொம்ப நல்லவனா இருக்கான்ற அந்த அர்த்தத்துல கூட அவங்க என்ன பார்த்திருக்கலாம்ல. அப்படி பாக்குறவங்க மூஞ்சுக்கு நேரா பார்க்க வேண்டியதானே? ஏன் ஓர கண்ணால பார்க்கணும்? ஓர கண்ணால பார்த்தாலே அது லவ்னு தான் அர்த்தம். அப்படியா? அப்ப அந்த நிச்சயத்தை அவளே தடுத்திருக்கலாம்ல. நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் உங்க மேல லவ் வந்திருக்கலாம்ல. வெற்றி, நீங்க சினிமா எல்லாம் பாக்குறதே இல்லையா? ஆமால. வெற்றி, தைரியமா காதல போய் சொல்லிடுங்க. ஏன்னா அவளும் ஒரு பொண்ணு. நிச்சயத்தை பண்ணிட்டு உங்களை லவ் பண்றேன்னு அவங்களால எப்படி சொல்லிட்டு இருக்க முடியும்? நீங்க அப்படி இல்ல வெற்றி. சொன்னா அப்படி இப்படின்னு பேசி 2 பேரும் ஒன்னாவே ஆயிரலாம். இல்ல நீ, நம்ம வீட்லனா நீங்க திவ்யாவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஓகேவா உங்களுக்கு? ஐயோ இல்ல, வேண்டவே வேண்டாம். அப்புறம் என்ன? இந்த நல்ல சான்ஸ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஒரு சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. சரி அண்ணி. இல்ல, நீங்க சொல்றது உண்மைதானே? ஐயோ, 100% உண்மை. அந்த துளசி உங்களை தான் பாக்குறாங்க. சரிங்க அண்ணி.
இது போதும். இதே கோவில்ல என் காதலை நான் ஓகே பண்ணி காட்டுறேன். போங்க போங்க போங்க. போடா போ, போய் உன் காதல சொல்லு. கோயில்ல செருப்படி வாங்க, அப்பதான் உன் அப்ப உன்னை தலை முழுகுவான். அதுக்கப்புறம் ஏன் ராஜ்யம்தான். பல்லக்கு தூக்க நேரமாச்சு, வர வேண்டியவங்க வந்துட்டாங்களா? ஏங்க கொஞ்சம் இருங்க. என்ன கோகிலா? கவின் இன்னும் வரலங்க. எங்க போனா? தெரியலங்க, கோயிலுக்குள்ள வந்தான், எங்க போனானே தெரியல. அவனுக்கு ஃபோன் போடு. பிரீத்தி ஃபோன் கொடு. அம்மா கால் பண்றாங்க. சொல்லுமா. கவின் எங்கடா இருக்க? இங்க கோயில்ல தாம்மா இருக்கேன். பல்லுக்கு தூக்கணும்டா, நீ இல்லாம எப்படி? எல்லாரும் கூப்பிடுறாங்க, வா. மா நான் எதுக்குமா? பெரியவங்க இருக்காங்களா, அவங்க தூக்கட்டும். டேய் கோகிலா ஃபோன் கொடுங்க. டேய் இப்போ வரப்போறியா இல்லையா? என்னாச்சு மாமா? பல்லக்கு தூக்க கூப்பிட வரமாட்டேங்கிறாமா. அவர் இங்க தான் இருக்காரு. எங்க? இதோ இங்க. ஃபோன் பிடி, இந்த வரேன். டேய் பா இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அது பா அது வந்து என்ன அது வந்து? வாடா. அப்பா நான் எதுக்குப்பா? டேய் நீ கோவில் தர்மகர்த்தா புள்ளடா. நீ எனக்கு அப்புறம் பொறுப்பா நின்னு செய்ய வேண்டிய ஆளு. நீ பல்லாக்கு தூக்க வராம இருந்தா எப்படி? டேய் என்னடா யோசிக்கிற? இல்லப்பா அது வந்து சரிப்பா, நான் தூக்குறேன். ஒரு நிமிஷம்ப்பா. வா. டேய் எது கர்ச்சீஃப் கட்டுற? அப்பா 2 நாளாவே எனக்கு சைனஸ் ப்ராப்ளம்ப்பா, அடிக்கடி தும்மல் வருது, அதான். சரி சரி சீக்கிரம் வா. வரதராஜன், உன் பிள்ளையா? ஆமா. என்ன முகத்துல கர்ச்சீஃப்லாம் கட்டிட்டு இருக்காப்ல? ஜலதோஷம். ஓ. ஈஸ்வரமூர்த்தி, மாப்பிள்ளைய காணோம். இங்கதான் இருப்பாரு. அவர் ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னாரு, முடிச்சதும் வந்துருவாருப்பா. ஏமா, பல்லக்கு தூக்குற நேரத்துல கூட வரலன்னா எப்படி? ஃபோன் பண்ணி பாரு. சரி ஓகே, பேசிட்டு வரேன். நல்ல வேலை, எல்லாரும் திருவிழாக்கு போயிட்டாங்க. இதான் சரியான டைம்.
ஏய் நான் வர்றேன், இரு இரு. மாமா என்ன நீங்க இங்க நிக்கிறீங்க? ஒன்றும் இல்லைப்பா, நம்ம துளசிக்கு பார்த்த மாப்பிள்ளை வர்றேன்னாரு, அதான் காத்துக்கிட்டு இருக்கேன். அதோ வந்துட்டாப்ல. வாங்க மாப்பிள்ள, வாங்க 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 வாங்க. இவரு தான் தம்பி வெற்றி, நம்ம சொந்தக்கார பையன். நான் சொன்னேன்ல துளசிக்கு பார்த்த மாப்பிள்ள. ஹாய். நாங்க கிளம்பட்டுமா மாப்பிள்ள? கிளம்பலாமா? சரி மாமா. பல்லக்கு தூக்குறதுக்கு எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சுட்டு உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் வெயிட்டிங். போலாமா? பல்லாக்கா? அப்படின்னா என்னன்னு தெரியாது மாமா எனக்கு. வெற்றி ஒண்ணு பண்ணுங்களேன், பல்லக்கு தூக்குற பத்தி சடங்கெல்லாம் மாப்பிள்ளைக்கு தெரியல. உங்களுக்கு எல்லாம் தெரியுமில்ல, கொஞ்சம் சொல்லி கொடுத்து கூப்பிட்டு வந்துருங்களேன். நான் அவங்கள பார்த்துட்டு நீங்க வெற்றி கூட எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு வந்துருங்க. சரி ஏற்பாடு பண்ணி. சரி சார் வாங்க. துளசி, துளசி ஒரு நிமிஷம். துளசி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அது சரி, தியா இங்க காணோம். எல்லாரும் உள்ள இருக்காங்க, நான் போறேன். அப்படியா? துளசி, நம்ம 2 பேர் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துப்போமா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்னா போட்டோலாம் எடுக்க கூடாது. துளசி, கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம ஒன்னா திருவிழாக்கு வந்தானு மெமரியில இருக்கும்ல, அதுக்காக தான். சரிங்களா? ஒரு போட்டோ தான். வெற்றி, ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? என்ன? நாங்க 2 பேர் நிக்கிறோம், ஒரு போட்டோ எடுக்கிறீங்களா? இந்தாங்க. போனு. ஐயோ, என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? சார் மன்னிச்சிருங்க, ஏதோ கை தெரியாம ஸ்லிப் ஆகி. ஆசையா ஒரு போட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், இப்படி பண்ணிட்டீங்களே சார். சார் ப்ளீஸ் சார், சாரி சார். வேணும்னா புதுசா நான் ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துட்றேன். ஐயோ பரவாயில்ல வெற்றி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க இதை சர்வீஸ் சென்டர்ல கொடுத்தீங்கன்னா அவங்க சரி பண்ணி கொடுத்துருவாங்க. சாரி மேடம். பரவாயில்ல வெற்றி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்தாங்க, போலாமா? நான் போறேன். அவனை இருக்குடா உனக்கு. சேட்டு, இதே மாதிரி அச்சு பசங்காம எல்லா நகையிலையும் டூப்ளிகேட் நகை இன்னைக்கே வேணும். பாரு, டவுட்டே வரக்கூடாது. எவ்வளவு செலவும் பார்த்து சொல்லு. ரொம்ப ரிஸ்கான வேலை, மாட்டினா ஜெயில் தான். ப்ளீஸ் சேட்டு, எனக்கு வேற யாரையுமே தெரியாது, கொஞ்சம் உதவி பண்ணியா? $70,000 ஆகும். 70,000-மா? சேட்டு கொஞ்சம் பார்த்து சொல்லு சேட்டு. 70,000க்கு நான் எங்க போவேன்? ஹலோ, இதுல நிறைய வேலை இருக்கு, அதுவும் ரொம்ப ரிஸ்கான வேலை. இதுக்கு செலவு பண்ணாதான் டவுட் வராம இருக்கும். சரி சேட்டு, நான் கொடுத்துட்றேன். நீ கொஞ்சம் ஒழுங்கா பண்ணு, இன்னைக்கே வேணும் எனக்கு. சரி, $20,000 அட்வான்ஸ். சரி, நீங்க கிளம்புங்க. வேலையை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன். வரும்போது மீதி பணத்தை கொண்டு வந்துருங்க. சரி சேட்டு, கொஞ்சம் சீக்கிரமா பண்ணுங்க. சரி தலைவரே, நீங்க செம்ம கேடி தலைவரே. என்னடா உளர்ற? போட்டோ எடுக்காம போனை எப்படி உடைச்சியோ அதே மாதிரி பல்லாக்கு தூக்க விடாம அவனை காலி பண்ணிட்டீங்க. முருகர் உங்களுக்கு தான் ஆசீர்வாதம் பண்ணிருக்காரு. எங்களுக்கு அண்ணியா துளசி தான் வரணும்.
டேய் இப்ப என்ன நடக்குதுன்னு மட்டும் பாரு. பாக்கறியா? வா தலைவரே. ஏங்க 2 பேரா இருக்கிற நாம 3 பேரா இருக்கணும்னு முருகனை வேண்டிக்கிட்டு பல்லக்கு தூக்குங்க. ஏன் சிரிக்கிறீங்க? குழந்தை பெத்துக்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா? ஐயோ அது எப்படி இல்லாம இருக்கும்? நான் வேண்டிக்கிறேன். ஐயோ மாப்பிள்ள சார், கோயிலுக்கு வந்தீங்க, உடனே போன் வந்துச்சு, இப்ப கால் கூட உடஞ்சிருச்சே, ஒரே அபசகுணமா இருக்கே. டேய் நீ யாரா? நாங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு சார். மாப்பிள்ள சார், அபசகுணமா நடந்தா எதுவும் செய்யக்கூடாதுன்னு பெரியவங்கலாம் சொல்லுவாங்க சார். கவனமா இருங்க சார். டேய் போடா. பல்லக்கு தூக்கிட்டு வந்த நீங்கெல்லாம் என்னென்ன வேண்டுதலை முருகன் கிட்ட வச்சிங்களோ அதையெல்லாம் நல்லபடியா அவர் நிறைவேற்றி கொடுப்பாரு. சந்தோஷமா இருங்க. வணக்கம் சாமி. திருக்கல்யாணம் எப்போ ஆரம்பிப்பீங்க? இன்னொரு அரை மணி நேரத்தில் ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியா? சரி. என்னாச்சு? கால் வலிக்குது மேடம். என்ன கால் வலிக்குது? பல்லாக்கு தூக்க சொன்னா கால் வலிக்குதுன்னு இப்படி வந்து நின்னுட்டு இருக்க. இதான் நீ இம்ப்ரெஸ் பண்ற லட்சணமா? சாரி மேடம். ஏய், உன் சாரிலாம் இங்க வேணாம். திருவிழா முடிஞ்சு போறதுக்குள்ள கல்யாண தேதியை குறிச்சிட்டு தான் போகணும். ஏதாச்சும் சொதப்புன இப்போ காலு நடக்கதான் முடியல, அப்புறம் உடச்சு விட்டுருவேன். போ, நிக்காம ஏதாவது பண்ணு போ. சரி மேடம். என்ன ஆளை பிடிச்சிருக்க நீ?
இந்தாங்க அந்த அட்சதையை எல்லாருக்கிட்டையும் கொடுங்க. சரிங்கய்யா. இது கடவுளுக்கு செஞ்சு வைக்கிற திருக்கல்யாணம். வழக்கமாக ஒரு கல்யாணத்தில் தாலி ஏறும் பொழுது நம்ம எல்லாரும் எழுந்து அட்சதை தூவி ஆசீர்வாதம் பண்ணுவோம். ஆனால் இந்த அட்சதையை யாரும் கடவுள் மேலே தூவக்கூடாது. கடவுள் தான் நம்மளை ஆசீர்வாதம் பண்ணணும், நாம் கடவுளை ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது. அதனால் திருக்கல்யாணம் முடியும் பொழுது எல்லா பக்தர்களும் கையில் வச்சிருக்கிற அட்சதையை அவங்கவுங்க தலையில் போட்டுக்கணும். அப்படி பண்ணிங்கன்னா கடவுளே உங்களை ஆசீர்வாதம் பண்ணதா அர்த்தம். கவின், என்ன? சீக்கிரம் கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்க. எனக்கு கல்யாணம் பண்ற ஐடியாலாம் இல்ல. சரி, அப்ப நம்ம கல்யாணம் நடக்கணும்னு வேண்டிக்க. நம்ம கல்யாணமா? ஆமா, உன் கல்யாணம் அப்புறமா என் கல்யாணம், ரெண்டையும் சேர்த்து நம்ம கல்யாணம். ஏய், கொஞ்சம் தள்ளியே இரு. இங்கே கூடியிருக்கிற பெண்கள் மட்டும் இன்னைக்கு ராத்திரி கோவில் சன்னிதானத்திலே தங்கிட்டு நாளைக்கு காலையில் நம்ம தெய்வத்தோட பாதத்தில் வச்சு பூஜை பண்ண மஞ்சள் கயிறை வாங்கிட்டு போங்க. அதை நீங்கள் கட்டிக்கும்போது உங்களுக்கு வரப்போகிற மாங்கல்யம் ரொம்ப பலப்படுங்கிறது ஐதீகம். கவின், உன்கிட்ட நான் உன்னை கேட்கணும். என்ன? எதுக்கு இப்ப நீ முகத்தை கச்சிஃபால மூடி இருக்க? அதான் சொன்னேன்ல, எனக்கு சைனஸ் ப்ராப்ளம். ஏய், பொய் சொல்லாத. நேத்துல இருந்து நான் உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். உனக்கு கோல்டும் இல்ல, ஃபீவரும் இல்ல, நீ நல்லா தான் இருக்க. கோயிலுக்கு வந்த அப்புறம் மட்டும் உனக்கு கோல்டு வந்துருச்சா என்ன? யார்கிட்டயாவது உன் முகத்தை மறைக்கிறியா? யாராவது உன்னை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறியா? ஏய், அப்படிலாம் எதுவும் இல்லை. போதுமா?
ஐயோ அஞ்சலி. திருட்டு ராஸ்கல், பார்த்ததும் உளிரியா நீ? இருக்கு உனக்கு. டேய் கவின், ஏண்டா என்ன பார்த்து மறையிற? நான் ஃபோன் பண்ண கூட எடுக்க மாட்டேங்கிற. சார். டேய் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சார் எப்படி இருக்கீங்க? I'll call you back later. நீங்க என்ன உங்களுக்கு தெரியாது சார், உங்களை எனக்கு நல்லாவே தெரியும் சார். ஓ எப்படி சார் நீங்க எங்க காலேஜுக்கு கெஸ்டா வந்திருக்கீங்க சார். காலேஜா? எந்த காலேஜ்? எஸ்ஆர்எஸ் காலேஜ் சார். ஓ எஸ்ஆர்எஸ் காலேஜா? என் ஒய்ஃப் கூட அந்த காலேஜில் தான் படிச்சாங்க. ஓ அப்படியா சார்? தெரியுதா? சரியா ஞாபகம் இல்லை சார். ஓஹோ. அஞ்சலி, இவரு உங்க காலேஜா? உன் கிளாஸ்மேட்டா? இவங்க எங்க கிளாஸ் இல்ல சார். நான் வேற டிபார்ட்மெண்ட், இவங்க வேற டிபார்ட்மெண்டா இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். சார் நீங்க ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சார். உங்க கூட ஒரு போட்டோ எடுத்துக்கலாமா சார்? ஷூர். சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். நான் வரேன் சார். வாட் அ கோஇன்சிடென்ஸ் அஞ்சலி. உங்க காலேஜில் தான் படிச்சேன்னு சொல்றான், ஆனா உன்னை பார்த்ததே இல்லைங்கிறான். நீ கூட ஒரு தடவை கூட பார்த்ததே இல்லையா? ஓ சரி, பெரிய காலேஜில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, கவனிச்சிருக்க வாய்ப்பில்லை. என்னால் உன் லைஃப்பில் பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அஞ்சலி. அதனால தான் நான் உன்னை அவாய்ட் பண்ணுறேன். என்னை மன்னிச்சிரு. தெரியுதா? சரியா ஞாபகம் இல்லை சார். நான் வேற டிபார்ட்மெண்ட், இவங்க வேற டிபார்ட்மெண்ட் நினைக்கிறேன் சார். ஏண்டா ஏன் என்ன அவாய்ட் பண்ற? என்ன பார்த்ததே இல்லைன்னு சொல்ற. இன்னைக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டல. அப்படி நான் உனக்கு என்னடா கஷ்டத்தை கொடுத்த? இத்தனை நாள் நீ என்கிட்ட பழகினது, பேசுனது எல்லாமே பொய்யா? அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு பொய்யா? தப்பு என் மேலதான் கவின். நான் உன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கவே கூடாது. என் குடும்பத்துல ஒருத்தனை நான் உன்னை நினைச்சிருக்க கூடாது. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட நான் உன்னை ஃபீல் பண்ணிருக்க கூடாது. அதனாலதான் எனக்கு இவ்வளவு வலிக்குது. என் ஃப்ரெண்ட் இருக்கான்ல கவின், அக்காவோட கல்யாணத்துக்கு வந்திருந்தான்ல, அவன் கோவிலுக்கு வந்திருக்கான்னு அவனை பார்த்து பேசலான்னு பக்கத்துல போன. ஆனா அவன் எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டான். 3 வருஷம் ஆச்சு நாங்க 2 பேரும் ஒன்னா படிச்சு. அவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், உனக்கும் தெரியும். காலேஜ்ல என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டான். ஆனா அவன் எனக்கு இப்படி சொல்லிட்டு போறான். எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? அப்படி என்னடா என்ன காரணம் இருக்க போகுது?
இல்லடா, அவர்கிட்ட நான் பேசி புரிய வச்சிருப்பேன். ஏன் ஹஸ்பண்ட் சந்தேகப்படுவார்னு முடிவு பண்றதுக்கு அவன் யாரு? ஆமா, நாடுதான் என் புருஷன் வருத்தப்படுவாரு. அவன் என்ன தெரியாதுன்னு சொன்னா நான் அவனு தெரியாதுன்னு சொல்லிட்டு போறேன். அதுக்காக நான் அழணும்? அழமாட்டேன். அவன் எனக்கு யாருன்னே தெரியாது. நான் இதுக்கு அழணும்? நான் அழவே மாட்டேன்.